கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். பரிசுத்த வேதாகமும் இதை நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர். தன்னுடைய செய்கையிலே நடக்கையிலே தன்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்னபடியே செய்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாததென்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவ்வளவு உண்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். தாவீது ராஜாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன். அவர் நான் என் உண்மையில் பிசகாமல் இருப்பேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். இங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று தேவன் சொல்லுகிறார். நம்மில் யார் யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். மாறாக நாம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று நாம் வாஞ்சித்தும் நாம் உண்மையற்றவர்களாய் இருப்போமானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் காணப்படுகிறோம், ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் காணப்படுகிறோம். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் உண்மையை பேச கடவோம் என்று நாம் நம்முடைய பேச்சிலே, செய்கையிலே, நடக்கையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, எண்ணங்களிலே எல்லாவற்றிலும் நாம் எங்கிருந்தாலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தேவன் உண்மையுள்ளவர் என்றும், ஆகவே நாங்களும் ஒருவருக்கொருவர் உண்மையை பேச வேண்டும் என்றும் தேவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்தருள வேணுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.